ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறதா? கர்த்தர் கிருபையாக புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு யாராவது தேவன் கொடுத்த பெரிய தரிசனம் தொடர்ந்து செய்கிறோம். பரலோக பிதாவே, தர்மியான மதியானக்கு நன்றி. இந்த குடும்பத்துடைய ஆசீர்வதிப்பீராக. பாடப்படுற பாடல், ஆராதனை, ஜபம், செய்தி அத்தனை ஆசீர்வதித்தார். இந்த 30 அளவற்ற புஸ்தக காலப்போது இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் செல்கிறேன். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையிலே நீ என்ன சித்தமாக இருக்கிறீர், நீ சொல்லுகிறவர்கள் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தர்மியான பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடலே. நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் மடியே கேட்கிறேன், நீ சொல்லும் மடியே கேட்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் மடியே கேட்கிறேன், நீ சொல்லும் மடியே கேட்கிறேன். வாழ்வை நாடுவேன், இந்த உலகின் மகிமை மறப்பேன், இன்னும் உன்னத வாழ்வை நாடுவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன், நீ சொல்லும் மடியே கேட்கிறேன், நீ சொல்லும் மடியே கேட்கிறேன். ஜூன் 13ஆம் தேதி தேவன் இதுவரைக்கும் நடத்தின எல்லா பாதைகளுக்காக கர்த்தர் காண்பித்த இரக்கம், தயவு, அன்புக்காக, எல்லாவற்றுக்காக, பாதுகாப்புக்காக வாயிலிருந்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர சொல்லுங்க, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை புகழுகிறோம், உண்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம்.
உம்மை ஆராதிக்கும் நல்ல தேவன் அப்பா, நன்மைகளை செய்கிற தேவன், எல்லாத்திற்கும் விலக்கி காக்கிற தேவன். உமக்கு ஸ்தோத்திரம். பாரு, எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள வரையிலும் புகழ் பாட வேண்டும். கைத்தட்டி பாடி கத்திரமை ஒட்டுவோம். எனக்கு வேண்ட வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். எனக்கு வேண்ட வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். நாவிலே அவருடைய பாடல் இருக்க வேண்டும். வாயை திறந்து பக்தன் சொல்கிறார், நாவினாலே உம்மை நான் பாடுவேன் ஆண்டவரே. வாய் உதடுகளை திறந்ததும் நாவினாலே உம்மை புகழுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். எந்த நாவில் புது பாட்டு, எந்த இயேசு தருகிறார். பழைய பாடல் சந்தோஷமா கை தடி பாடி கர்த்தரை வெளிப்படுத்தும். புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். என்னை வந்து சொல்லிக் கொள்கிறேன், தேவனாக தீபமாய் என்னை தேற்றினார். என்னை வந்து சொல்லிக் கொள்கிறேன், தேவனாக தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். இருளனால் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன். இருளனால் வரையில் எந்த நாவிலே புது பாட்டு இயேசு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவிலே புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், பேய் நடுங்கும் நாமம், ஜெய கொடுக்கும் நாமம், வெற்றி சிறக்க பண்ணுகிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசு இந்த பூமியிலே மரித்த பிறகு பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்தை காட்டிலும் மேலாக உயர்த்தினார். இயேசுவே ஆண்டவர். மரணத்தின் உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர். எல்லாரும் சத்தமாய் வளர்த்து வாயத்தந்து பாடி கற்று மையப்படுத்தும். இயேசுவே ஆண்டவர், மரணத்திலிருந்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் நாவு யாவும் போற்றிடும். நாவு யாவும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், கால்கள் யாவும் நாவு யாவும் போற்றிடும். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். Praise the Lord. Praise Lord. Praise the Lord. Praise Lord. He has risen from the dead. He has risen from the dead. Praise Lord. Every knee shall bow. Every knee shall bow. Every tongue shall Every tongue confess that Jesus Christ is Lord.
சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் ஏலி, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அவரை போல அளவுள்ள தேவன் ஒரு இந்த பூமியிலே இல்லை. சொல்லுங்க, நீ சாரோனின் ரோஜா ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க, பழைய பாடல். நீ சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கில் ஏலி ஆண்டவரே. ஓராப்பா சந்தரப்பா, அழகானவர். உம்மை போல அழகுள்ள தேவன் இந்த உலகத்தில் வேற ஒருவரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் ஏலி, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் ஏலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்துமா நேசமே, உம் நேசம் என்னுமே, உலக ரூபமே, அர்ஜுன் பிள்ளையே. ஆத்துமா நேசமே, உம் நேசம் என்னுமே, உலக ரூபமே, அர்ஜுன் பிள்ளையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் ஏலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் ஏலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. தேவன் நமக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவே சொல்லி கடாட்சித்தலுமே சொல்லி தராபா காபா காபா. இந்த வாக்கு தேவன் இந்த கொரோனா பயங்கர வேகமாய் பரவி வருகிறது. இன்னைக்கு கூட வெள்ளூர் சிஎஸ் ட்ரீட்மெண்ட் பெரிய ஊழியர் 52 வயசு தேவ மனிதன் மறித்து போய்விட்டான். மே 28 கொரோனா அட்டாக் ஆகும். 10 நாள் ட்ரீட்மெண்ட். வெள்ளூர் சிஎஸ் காப்பாற்ற முடியல. நீ கத்தருக்கு மறித்து விட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நம்ம நிற்பது கத்தருடைய கருணை. ஏதோ வாழ்றோம் நினைக்காதீங்க. மனசு நினைக்க நம்ம இருக்கிறது கத்தருடைய கிருபை. நம்ம வாழ்வது கத்தருடைய கிருபை. நம்ம ஜீவிப்பது கத்தருடைய கிருபை. நம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனும் அதை ஒரே ஒரு அடியை பாடி சார்ந்த நம்முடைய கிருபை பெரியது. அந்த கிருபை இம்மட்டும் காத்தது. அந்த கிருபை ஒரே ஒரு அடியை பாடி கத்தரை மகிழ்வட்டும். கிருபை பெரியதோ, என் ஜீவனிலோ இம்மட்டும் காத்ததுவே, இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை, இன்னும் தேவை, கிருபை தாருமே. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் தேவை. இன்னும் தேவை, கிருபை தாருமே. இன்னும் தேவை. ஒரு அடி சொல்லுங்க. இன்னும் தேவை, கிருபை தாருமே. இன்னும் தேவை, கிருபை தாருமே. சகல துதிகளும் ஒருவருக்கு எடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதா, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்தில் செயல் முழுமை செய்யப்படுவதாக. அன்னதாத்திரை எங்களுக்கு தாரும். நாள் பாவத்தை மன்னித்தரும். எங்களை சோதனைக்கு பிரவேசத்தில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. நாம் இந்திய தேசத்துக்காக செல்லும் இன்னைக்கு என்னுடைய மகள் ஜானட் முகிலம் ஜோபன் கர்த்தர் தேசத்தை ரட்சிக்க விடுதலையாக்க பாவிகளா மனம் திரும்ப கொரோனா தொற்றுக்கு அழிக்கப்பட தேசத்துக்காக ஜானட் முகில் ஜோபன் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி அவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஆமென், ஆமென், ஆமென். இந்திய தேசத்தில் அனுரேசப்பா அநேக ஜனங்கள் ஸ்தோத்திரம், பாவத்தினால் சாபத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஆமென். மீட்கும்படியாக மீட்கும்படியாக ரட்சிக்க முடியும். நீ ஒருவன் தான் ரட்சிக்க முடியும்பா. உண்மையான அனுரேசப்பா உண்மையான வேற
ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இயேசுப்பா நீ ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ரட்சித்து கர்த்தருடைய என்று சொன்னீர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ரட்சிக்க முடியும் ஆண்டவரே இயேசுப்பா அநேக ஜனங்கள் வியாதியில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சாபத்தில் இருக்கிறார்கள் பாவத்தில் இருக்கிறார்கள் நீர் அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா வறுமையை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் செழிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா பாவங்களை மன்னித்து ஆண்டவரே இயேசுப்பா இந்த ஒரு விஷயம் அவர்களை நினைத்தாலே நீர் அவர்களை மறுபடியும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா தற்போது இந்த தேசத்தை ஆட்டிக்கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் ஆண்டவரே இயேசுப்பா அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை நீர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா நீ பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் அந்த மெடிகேஷன் பீரியட்ல இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே இயேசுப்பா இந்த ஆண்டவரே கொரோனாவால் அழித்து கொண்டிருக்கிற எண்ணிக்கை குறைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே கொரோனா ஃப்ரீ என்று அறிவிக்கப்பட நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா சீக்கிரத்தில் ஆண்டவரே இயேசுப்பா இந்த லாக்டவுன் நீர் ஆண்டவரே இயேசுப்பா முடிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் அழிக்கப்பட்ட ஆண்டவரே இயேசுப்பா கூடிய சீக்கிரத்தில் ஆலயங்கள் திறக்கப்பட நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கடைசி கால எழுப்புதல் ஒவ்வொரு ஆலயங்களும் ஊற்றப்பட முடியாது ஜெபிக்கிறேன் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அருமையான வார்த்தை காண்பித்தார். வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் 2வது வரி. ஐசாயா chapter 48 verse 14 second line. கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு நல்ல கவனிக்கிற வசனத்தை, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோனில் சொன்னால் உலகம் என்று பொருள்படும். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை உலகத்திலே செய்வான். அதான் அர்த்தம், வசனத்தை அர்த்தம். கர்த்தருக்கு பிரியமானவன். ஆண்டவருக்கு நீங்க பிரியமா வாழணும்னு சொன்னா, நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ விரும்புறேன், ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புறேன் அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும். உலக பிரகாரமான வாழ்க்கையிலே உலகத்து சித்தம் உண்டு, உலகப்பட காரியங்கள் உண்டு. பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், அவருக்கு சித்தமான ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி இந்த கர்த்தருடைய ஜெபம் சொல்றீங்களோ, ஆண்டவரே இன்னைக்கு முழுவதும் உங்களுடைய சித்தத்தை மாத்த செய்ய நான் விரும்புகிறேன். உனக்கு சித்தம் இல்லாம ஒரு காரியம் வாழ்க்கையில வேண்டாம் ஆண்டவரே, என் குடும்பத்துல வேண்டாம், என் பிள்ளைங்க வாழ்க்கையில வேண்டாம், எங்க ஊழியத்துல வேண்டாம், எங்களுடைய சமுதாயத்துல வேண்டாம் என்று சொல்லி அர்ப்பணித்து அவருக்கு அவரே அந்த பாட்டை பாடணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி. நீங்க பவுல் பாத்தீங்கன்னா சவுல் கீழே விடும்போது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்க என்னைக்கோ ஒரு நாள் சித்தத்தை கேட்கக்கூடாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு வீடு பார்க்கறது சாப்பாட்டுக்கு மாத்திரம் கிடையாது. டெய்லி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் வசனம் அழகாக கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை பாபிலோனை செய்வார். ஏதாவது சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியமானவர். சொல்லுங்க வாயத்தது, கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வார். அவருக்கு சித்தம், அவருக்கு எது புரியும், அவருக்கு சித்தம் என்ன, திட்டம் என்ன அறிந்து நாம் செயல்படுவது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு சித்தமானதை செய்வதனால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். நீங்க ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு சித்தமான செய்த உங்களுக்கு என்ன பிளஸிங் கிடைக்கும். அதே அதிகாரத்துல ஒரு 3 ஆசீர்வாதத்தை கூடிட்டு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம்பர் 1 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம். நான் நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். முதல் குறிப்பு, நீங்க கர்த்தருக்கு சித்தமானதை நீங்க செய்தீங்கன்னு சொன்னோம். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து, அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை அறிந்து, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அர்ப்பணித்து செயல்படும். முதலாவது உங்க வழி வாய்க்கும். வழி வாய்க்குன்னா உங்க வழி பிரயாணத்தை நீங்க செய்கிற காரியங்களாம் வாய்க்கும், ஜெயமாக முடியும், சக்சஸா முடியும். தோல்விக்கு உனக்கு சம்மதமே இல்லை. நீங்க எடுக்கிற காரியத்தை கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக முடித்து கொடுப்பார். இங்க வழி வாய்க்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்ன, வழியிலே உங்க வழி பிரயாணத்திலே உங்க வாழ்க்கை பாதையிலே நீங்க என்னென்னா செய்யறோம் அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் சொல்றேன், கர்த்தருக்கு சித்தமா நீங்க செயல்படுவது, கர்த்தருக்கு சித்தமா வாழ்க்கை நீங்க அர்ப்பணிக்குவது, ஆண்டவரே ஒரு சித்தம் என்னவோ அதன்படி செய்ய வேண்டாம். அவனுடைய சித்தத்துக்கு மாற நடக்கும்போது சில சமயம் ஒரு மனசு கஷ்டமா இருக்கும்.
இன்னொன்று இது வேறமா நடக்குது, மனசு கஷ்டம், இது கர்த்தருடைய சித்தம் போல. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை, அவனுக்கு சித்தம் ஒரு நடக்காது என்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமாக நடக்கும். முதலாவது உங்க வழியிலே உங்க பாதையிலே நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இதுவரைக்கும் தோல்வியை சந்தித்துக் கொடுக்கிறாயா? இதுவரைக்கும் நீ எடுக்கிற காரியத்தை ஜெயம் கிடைக்கவில்லையா? நீ எடுக்கிற காரியத்தை பாதையில காரியம் வாய்க்கவில்லையா? இன்னைக்கு அர்ப்பணித்துக்கும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் முதலாவது வாழ்க்கை காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவதாக அதே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இரண்டாவது நீங்க அவருக்கு சித்தமான செய்யும்போது நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவார். இப்படி சொல்கிறேன், நடத்துவார். முதல்ல வாய்க்கும், இரண்டாவது நடத்துவார். God will guide you. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், உன் பிள்ளை பிரச்சனை என்ன செய்யணும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், எதிர்காலத்தில் என்ன செய்யணும், ஆண்டவரே நடத்துவார். நாம் எதுக்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுது, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துற ஒரு தேவனாய் கர்த்தர் நானே. நாம் அவருக்கு சுத்தமாக நாம் நடக்கும் பொழுது ஆண்டவரோட சித்தம் என்ன, சித்தம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, என்னை குறித்து நோக்கம் என்ன என்று கேட்டு கேட்டு அர்ப்பணித்து செயல்படுவது. இரண்டாவது உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார், நேர் வழியாய் நடத்துவார், செம்மையாய் நடத்துவார், குறுக்கு வழி நடத்த மாட்டார். நடத்துவது வித்தியாசமா இருக்கு. பிரியமானவரே, என்ன செய்ய +2 முடிக்கிறீங்க, +2 முடிச்சு அடுத்தீங்கன்னா பிறகு நீங்க ஒரு டயக்ராம் பண்ணக்கூடாது. பழைய படிக்கலான்னு இருக்கிறேன், இதை படிச்சு முடிச்சு இதை வாங்கலான்னு இருக்கு, இதை வாங்கிட்டு செய்யலான்னு இருக்கு, நீங்க தீர்மானம் பண்ணக்கூடாது. வாட் இஸ் கால்ஸ் 10th எக்ஸாம்லாம் படிச்சாங்க, அவங்க எக்ஸாம் படிச்சாங்கன்னா இல்ல ஆகஸ்ட் நடக்கும், ஜூலை நடக்கும். அன்பானவரே, ஆனா 50 வருஷமா நடக்காது. ஒரு பெரிய பேராசிரியர் பேசிட்டு இருந்தேன், SLC ஆரம்பிச்சு 50 வருஷமா இந்த மாதிரி SLC நடந்தே கிடையாது. எப்படி மார்க் போடுறது தெரியல, படம் எடுக்கிறாங்க. அவனுடைய சுத்தம், அவனு நடத்துற பாதை, அவனு நடத்துற வழி. அதுக்கு 9ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க அடுத்த வருஷம் கொரோனா வருவாங்க. இதுதான் தீபாவளியான வருஷம் வருஷத்துக்கு. அன்பானவர் இந்த வருஷத்துக்கு நடத்துறாரு, நடத்துற பாதை. ஏன் எனக்கு இது நடந்துச்சு, எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுச்சு, நல்லா படிச்சு 400 மார்க் வந்துருக்குவேன். ஒரு ஸ்கூல்ல டாப் ரேங்க் வாங்குற பொண்ணு, டாப் வாங்குவோம். ஆனா ஆஃப் எக்ஸாம் வச்சு 2 பாடத்துக்கு ஆப்சன்ட் ஆச்சு, வரலையா? இப்ப அவன் என்ன மார்க் பண்ணுறது, டாப் ரேங்க் பாருங்க, லோ ஆயிடுச்சு, லோ டாப் ஆகும், டாப் லோ ஆகும், என்ன நடத்துன்னு தெரியாது. அவன் நடத்துகிற பாதை. ஆனா நாம் அவருடைய சித்தத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள். ஆண்டவரே, ஒரு சித்தம் என்ன, ஒரு திட்டம் என்ன, அக்கார்டிங் டு வில், I submit my life என்று ஒப்பு கொடுக்கிறது. இரண்டாவது கர்த்தர் உங்களை நடத்துவார். முதலாவது காரியங்கள் வாய்க்கும், இரண்டாவது கர்த்தர் நடத்துவார். கடைசியாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18 படி, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், ரொம்ப நலமா இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும், சமாதானம் நதியை போலவும், நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். சமாதானம் நதி போல இருக்கும். நதினா வேகமா கொஞ்சம் சமாதானம், காலைல சமாதானம், மதியானம் சண்டை, திருப்பி சாயந்தரம் சமரசம், நைட்டு சமாதானம். அது கிடையாது. நதி போல சமாதானம் உங்க உள்ளத்துல பாயும், உங்க வீட்டுக்குள் சமாதானம் பாயும், உங்க தொழில் கூடத்தில் சமாதானம் நதி போல பாயும், ஊழிய ஸ்தலங்களில் நதி போல பாயும். ஐயா, சமாதானம் இருக்கிறேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு போராட்டம் போல நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறேன். இல்ல பிரியமானவர்களே, நீங்க அவர் சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு உங்க அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் மூணாவது உங்களுக்கு சமாதானத்தை நதி போல பாய செய்வார். அவருக்கு பெயர் சமாதான பிரபு. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கணி அவர் மேல் வந்தது. சமாதானத்தை தர இயேசு சிலுவை சுமந்தார். நீங்க நான் சமாதானம் மகிழ்ச்சியா வாழ வேண்டும் தேவ சித்தம். இந்த கொரோனா பயங்கர கலக்கத்தையும் பயத்தையும் திகிலையும் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆனா இயேசுவின் நாமத்தை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் அவருடைய சித்தத்திற்கு நடக்கும் பொழுது மூன்றாவது கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். அவர் சமாதானத்தின் பிரபு. ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்க சித்தம் என்னவோ அதான் என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். என் செய்தியை முடித்து விடுகிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர் அவருக்கு சித்தமானதெல்லாம் செய்வார். பாபிலோனிலே உலகத்திலே நீங்க சித்தமான செய்தால் 3 காரியம் நடக்கும். நம்பர் 1, உங்க வழி வாய்க்கும். நம்பர் 2, உங்களை அழகாய் நடத்துவார். நம்பர் 3, சமாதான நதியை போல பாயும். அவர் சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரே ஒரு அடி பாடுவோமா? எல்லாரும் பாடின பாட்டுல ஒரு அடி ஆண்டவர் ஒரு அடி பாடுவோம். எல்லாரும் கை தட்டி பாடுவோம்.
செய்ய சித்தமாய் இருக்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் உமது சித்தம் செய்திடுவேன் உமதே சித்தம் சார்ந்திருப்பேன் உமது சித்தம் செய்திடுவேன் உமதே சித்தம் சார்ந்திருப்பேன் இன்னமுலகின் மகிமை மரபேன் என்றும் உன்னதமாய் நாடுவேன் இன்னமுலகின் மகிமை மரபேன் என்றும் உன்னதமாய் நாடுவேன் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நன்மையான மதியானவர்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த குடும்ப துதியாக நீ பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானவன் எல்லாம் பாவிரோடு செய்வன் எழுதப்படுகிறவன். நான் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே உங்களுக்கு சித்தமானது செய்ய அர்ப்பணித்துக் கொள்ள உதவி செய்யும். அப்படி நாங்கள் செய்கிற காரிய வாய்ப்பும் எங்களை அழகாய் நடத்துவே எங்களுக்கு சமாதான நதியை போல பயணம் செய்யும். இந்த ஆசீர்வாதத்தை ஆன்லைனில் வாட்ச் பண்ண ஒவ்வொரு பிறகு தாரும் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்தமான பிறகும் ஆசீர்வாத வழி நடத்தும். என்றும் என்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் மூலவருக்கு வருகிறவருக்கும் ஒவ்வொரு கடவுள் எல்லாரும் செய்து சொல்லுவோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நாளைக்கு மனமகிழ்ச்சி நாள், ஓய்வு நாள் ஆராதனை காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை ஜீசஸ் கபோர்ட் யூடியூபிலும் நிச்சயமாக இந்த ஃபேஸ்புக் நேரடியாக விடுவோம். தவறாமல் சந்தியுங்கள் மற்றும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தரோடு ஆசீர்வதிப்பாராக.